ஓஎல் பரீட்சையில 9A வாங்கணுமா ஆசைப்படுறீங்களா? அப்போ அதுக்கான 3 சூப்பரான டிப்ஸ நாம இந்த பகுதியில பார்க்க போறோம். வாங்க. நீங்க 2025 இல்லனா 26ல ஓஎல் எழுத போற மாணவர்களா? அப்போ இந்த பகுதி உங்களுக்காக தான். கடைசி நேரத்துல டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா 9A வாங்கணும்னு நினைச்சா நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, நாம பார்க்க போற முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் கன்சிஸ்டன்சி. ஆமா, தமிழ்ல சொல்லணும்னா தொடர்ச்சி. தினமும் நான் சொல்றது சும்மா இல்ல. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 2 மணி நேரம் படிப்பிற்காக ஒதுக்கணும். இன்னிக்கே ஆரம்பிங்க, நாளைக்கு பாத்துக்கலான்னு தள்ளி போடவே போடாதீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல சிலபஸ் முடிக்கிறதுக்காக நீங்க காத்துட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். நாம இன்னைக்கே ஆரம்பிச்சு பரீட்சை முடியற வரைக்கும் தொடர்ந்து படிக்கிறது தான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. ஓகே, இப்போ 2வது ஃபார்முலாக்கு போகலாம். இது வெறும் கடின உழைப்பு மட்டும் இல்ல, கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கிற விஷயம். அதுதான் ஃபாஸ்ட் பேப்பர்ஸ், அதாவது பழைய வினாத்தாள்கள். நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். கடைசி ஒரு 5 வருஷத்தோட பாஸ் பேப்பர்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அதுல கேள்விகள்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஐயோ, நான் இன்னும் எல்லா பாடத்தையும் படிச்சு முடிக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. பரவாயில்ல, முதல்ல அவங்க எப்படி கேள்விகள் கேக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுதான் சுலபமா ஜெயிக்கிறதுக்கு இருக்கிற சிறந்த வழி. இப்போ நம்மளோட 3வது ஃபைனல் ஃபார்முலா. இத உங்க படிப்பு முறையே தலைகீழா மாத்தப் போகுது பாருங்க. அதுதான் ஸ்மார்ட் நோட்ஸ் எடுக்கிறது. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, முழு புத்தகத்தையும் அப்படியே வரி வரியா மனப்பாடம் பண்ண முயற்சி பண்றது. தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க. அதுக்கு பதிலா ஒவ்வொரு பாடத்துக்கும் மைண்ட் மேப்ஸ் மாதிரி போடுங்க, இல்லைன்னா சின்ன சின்னதா ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணுங்க. இதுதான் உண்மையிலேயே புத்திசாலித்தனமான வழி. ஏன் தெரியுமா? பரீட்சை நாளன்று அந்த கடைசி நிமிஷத்துல ரிவைஸ் பண்றதுக்கு நீங்க எடுத்த இந்த சின்ன சின்ன நோட்ஸும் மைண்ட் மேப்ஸும்னா உங்களுக்கு ஒரு லைஃப் சேவர் மாதிரி உதவும். கண்டிப்பா உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும். ஆக, நாம இப்போ பார்த்த இந்த 3 டிப்ஸ் தான் உங்க வெற்றிக்கான ஒரு தெளிவான ரோட் மேப். மறந்துடாதீங்க, உங்க 9Aக்கான திறவுகோள்கள் இதுதான். 1, தினமும் குறைஞ்சது 2 மணி நேரம் படிக்கணும். 2, கடைசி 5 வருஷ பேப்பரை நல்லா அலசி ஆராயணும். 3, மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு ஸ்மார்ட்டா நோட்ஸ் எடுக்கணும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த 9A வாங்குறதுங்கிறது வெறும் ஒரு கிரேடு மட்டும்தானா? இல்ல உங்க பல வருஷ உழைப்புக்கும் உங்க திறமைக்கான முதல் உண்மையான அங்கீகாரம்னு நினைக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. வெற்றி நிச்சயம்.